வணக்கம். திருக்குறள் நிறைந்து விட்டது. முப்பாலுக்கும் உரை எழுதி முடித்திருக்கிறேன். இன்று தலைப்பை அறிவிக்கப் போகிறேன். தருமரும் மணக்குடவரும் தாமத்தரும் நச்சரும் பரிதியும் பரிமேலழகரும் திருமலையரும் மல்லரும் பரிப்பெருமாளும் காளிங்கரும் பிற்காலத்தில் வ.உ. சிதம்பரனாரும் தேவநேய பாவாணரும் நாமக்கல் கவிஞரும் இன்னும் மு. வரதராசனாரும் இன்னும் முத்தமிழறிஞர் கரையரும் நாவலரும் உரையெழுதி முடித்த பிறகும் கூட திருக்குறள் மிச்சப்பட்டிருக்கிறது. காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொண்டே இருப்பதற்கு திருக்குறளில் பொருள் இருக்கிறது. இன்று அதனுடைய தலைப்பை அறிவிக்க வேண்டுமென்று ஆசைப்படுகிறேன். உலகத் தமிழர்களே, நான் எழுதியிருக்கும் திருக்குறள் உரைக்கு பெயர் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை. வள்ளுவர் மறை வைரமுத்து உரை. வள்ளுவர் மறை வைரமுத்து உரை. உங்கள் வாழ்த்து பூக்களை தூரத்திலிருந்தே தூவுங்கள். நீங்கள் என் மீது வீசும் ஒவ்வொரு பூவிலும் என் குருதி சிலிர்க்கும், என் உறுதி பெருகும். இன்னும் தமிழுக்கு நிறைய செய்ய வேண்டும் என்ற வேட்கைக்கு வேகம் கிடைக்கும். வாழ்க வள்ளுவர், வளர்க திருக்குறள். வள்ளுவர் மறை வைரமுத்து உரை.